ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைட் வேர்ல்ட் சேனல். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமில் கேட்டுட்ருக்க மோஸ்ட் ரிப்பீட்டிங் டாபிக்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ், ஆல்சோ ஆகஸ்ட் 11 and 12 கேட்ட ஆல் ஷிஃப்ட் பேப்பர் அனலைசிஸும் கம்பைண்டாக பார்க்க போகிறோம். அப்கமிங் எக்ஸாம் இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே ப்ரீவியஸ் அண்டர் கிராஜுவேட் அனாலிசிஸ் வீடியோ, கிராஜுவேட் லெவல் அனாலிசிஸ் கொஸ்டின்ஸ் அண்டு நம்ம சேனலில் உள்ள கரண்ட் அஃபேர் சீரிஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் எது ரிப்பீட்டடாக வருதுன்னு பார்ப்போம். ரீசனிங் சொல்கிறேன். ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் சீக்வன்ஸ், கோடிங் டீகோடிங்கு யூஸிங் நம்பர்ஸ் அண்ட் ஆல்ஃபபெட்ஸ் ரெண்டுமே. இது போக ரேங்கிங், சிலாஜிசம், பசில்ஸ், இது எல்லா ஷிஃப்ட்லேயுமே ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் இதை நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு மேக்ஸில் பார்த்தோம்னா, மேக்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதில் எல்லா ஷிஃப்ட்லேயுமே குறைஞ்சது 2 கொஸ்டின் கேட்டுடுறாங்க, கூடுனது 3 கொஸ்டின் வரைக்கும். நெக்ஸ்ட்டு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், இதில் ஆவரேஜ் பேஸ்டு எல்லா ஷிஃப்ட்லேயுமே இருக்குது. இது போன அனலைசிஸ்லேயே ஆவரேஜ் பேஸ்டு 2 டைப்ஸ் இருக்குது. அது ரெண்டுமே நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அது போக ஏஜ்லேருந்து அடுத்து பைப் அண்ட் சிஸ்டன், முக்கியமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெப்பீசியம், குவாட்ரிலேட்ரல், இதிலலாம் ஆங்கிள் பேஸ்டு ப்ராப்ளம் கேட்குறாங்க. ஆங்கிள் பேஸ்டு இன்சைடு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னால் ஒரு கான்செப்ட் இருக்கும், சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் கான்செப்ட் இருக்கும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. இது போக ட்ரையாங்கிள்ஸ், டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், அது ரிலேட்டட் ஃபார்முலாஸ், மென்சுரேஷன், டைரக்ட் ப்ராப்ளம் தான் கேட்குறாங்க சிம்பிளாக. ஆனால் அதில் உள்ள ஃபார்முலாஸ் எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் இருந்தால் இதுவுமே ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ எந்த மாதிரி சம்லாம் ரிப்பீட்டடாக வருது அப்படின்றத நான் பார்த்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாக்ஸ் பசில் பார்ப்போம். ஏன்னா மேக்ஸிமம் ஷிஃப்ட்டில் 3 கொஸ்டின்ஸ், மினிமம் 1 கொஸ்டின், மேக்ஸிமம் 3 to 4 கொஸ்டின்ஸ் வரைக்குமே பாக்ஸ் பசில் கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 7 பாக்ஸ் ஆர் கெப்ட் ரைட், ஓகே, நான் நெசரின் சேம் ஆர்டர், நோ பாக்ஸ் இஸ் கெப்ட் அபோவ் எஃப் தான் மேலேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கீழே 1 2 3 4 5 6, ஏன்னா 7 பாக்ஸ் சொல்லியிருக்காங்க, எஃப் மேலே போட்டிருக்கேன். 3 பாக்ஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் எஃப் அண்ட் பி, 1 பாக்ஸ் இஸ், கடைசி என்ன தான் கேட்குறாங்க? ஹவு மெனி பாக்ஸ் ஆர் கெப்ட் பிலோ டி, டிக்கு கீழே எத்தனை பாக்ஸ், இதுதான் கொஸ்டின். ரைட், எஃப்க்கு போட்டாச்சு. அடுத்து ஒன்லி 3 பாக்ஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் எஃப் அண்ட் பி, 3 பாக்ஸ் இருக்கான் எஃப்க்கும் பிக்கு நடுவில், பி இங்கே போட்டேன். நெக்ஸ்ட் டி இஸ் கெப்ட் இமீடியட்லி அபோவ் பி, டி வந்து பிக்கு மேலேன்னு சொல்லிட்டாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? ஹவு மெனி பாக்ஸ் ஆர் கெப்ட் பிலோ டின்னு தான் கேட்டிருந்தாங்க. டிக்கு கீழே எத்தனை பாக்ஸ் வைக்கலாம் வச்சுருக்காங்க? 1 2 3, ஆன்சர் ஆப்ஷன் 3. இதை ஃபுல்லாக நம்ம செய்யணும்னே அவசியமே கிடையாது. அவங்க கேட்டிருக்க கொஸ்டினை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. ஒரு சில சம்லாம் ரொம்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க, டைம் வேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தா 2வது ஸ்டெப்லேயே நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கும் இந்த மாதிரி. அதனால் அதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பசில்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. பசிலுக்குமே வீடியோ அவைலபிளாக இருக்குது. பாக்ஸ் பசில் கேட்குறாங்க, நார்த்து சவுத்து ஃபேஸிங்கும் கேட்குறாங்க, சர்க்குலர் 7 சீட்டிங் அதுவுமே ரிப்பீட்டடாக வருது. ஒரு சில ஷிஃப்ட்லலாம் பாக்ஸ் பசிலே 4 வரைக்குமே வச்சிடுறாங்க. மினிமம் பசில்ஸ் 4 கூட 5 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி ரீசனிங்கில் 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்துடுதுன்றாங்க. மினிமம் 3 வரைக்குமே இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க? இ எல் ஜி என் இப்படி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறது இன்னொன்று ஒரு ட்ரையாட்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இதே மாதிரி பேர் இது எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். இ இங்கே இருக்குது, எல் இருக்குது, இங்கே இ இருக்குது, ஜி இருக்குது. சரி, இஜி அப்படின்னா எஃப்ஜி ஒன்று விட்டு வந்திருக்குன்னு வைப்போம். அப்படி வந்துச்சுன்னா ஜிக்கு அடுத்து என்ன வரணும்? ஹச் ஐ எத்தனை ஆப்ஷனில் இருக்குது? 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ இது 2 வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு எல்எம்என், அப்புறம் என்ஓபி, இப்போ பி இதுவுமே அப்படி வர வாய்ப்பு இருக்குது. அடுத்த 2 லெட்டரும் இதே மாதிரி இருக்குது. இப்போ அதை பார்த்து வேஸ்ட்டு. டேரெக்டாக பாருங்கள், கடைசி ஒரு லெட்டர் தான் வேரியாக இருக்குது, அதுக்கு வந்துடுவோம். கே எல்எம் ஒன்று விட்டு வந்திருக்கு, எம்க்கு அடுத்து என்ஓ ஒன்று விட்டு தான் வரணும், அப்போ ஓ தான் வரும், கியூ வராது. ஆன்சர் ஆப்ஷன் 3. இந்த மாதிரியும் இருக்குது, இதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கோங்க. அடுத்து இந்த டைப் ஆஃப் ரீசனிங்கில் 2 கொஸ்டின்ஸ் to 3 கொஸ்டின் வரைக்குமே வருது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? கிவ்க்கு கோடு என்ன? 4628, வோல்ட்டுக்கு கோடு 3567. இதில் பாருங்கள், வி 2 இடத்துலையுமே ரிப்பீட் ஆகிருக்கு. மற்ற எந்த
லெட்டருமே இங்கிட்டு ரிப்பீட் ஆகலை. வி தான் ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. அவங்க கேட்டிருக்கிறது வியோட கோடு தான். விக்கு அப்போ என்ன இருக்கும்? இதுக்கும் காமனாக என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 4 6 2 8 3 5 6 6 மட்டும் தான் காமனாக இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் 3 6. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்பர் சீரிஸ் 2 to 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறதா சொல்கிறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 37 55 66 84 எல்லாம் நியர்பையில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் பார்த்தே ஆகணும். 37 55 இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? 55 - 37ன்றது 8ன்றது வரும். அப்போ 18. அடுத்து 66 55 இதுக்கு டிஃப்ரென்ஸ் 11. ஓகே. 84 66 14 6னா 8 வரும். இப்போ இங்கே கேன்சல் மேலே பண்ணோம்னா 18 ரைட்டு. 95 84ன்றது 11 கூட இருக்க. இப்போ 11 பாருங்கள். 18 11 18 11 இப்படி டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ நெக்ஸ்ட் நம்பரும் 18ஆன்னு பார்ப்போம். 95 18 கூட்டினா 113 கரெக்டாக வருது. அப்போது நெக்ஸ்ட் நம்பருமே என்னவாக இருக்கும்? 11ஆக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணி பார்ப்போம். 3 + 1 யூனிட் டிஜிட் மட்டும் பாருங்கள். 3 1 கூட்டினேன் 4 ஆப்ஷனில் இருக்கா? 124 இருக்குது. அவ்வளோதான். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அப்படி தான் சிம்பிளாக தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சில ஷிஃப்ட்டில் மீடியன் மோடு இல்லைன்னா ரேஞ்ச் இப்படி கேட்டுறாங்க. மோடுன்றது இந்த மாதிரி டேர்மில் எது மோஸ்ட் ரிப்பீட்டிங்காக நிறைய தடவை ரிப்பீட் ஆகி வருதோ அது டேரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். ரேஞ்சு ஹை வேல்யூ மைனஸ் லோ வேல்யூ போட்டோம்னா அதே ஆன்சர் வந்துடும். இப்போ இவங்க கேட்டிருக்கிறது மீடியன் கொடுத்து இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அசெண்டிங் ஆர்டரில் எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நம்பர் இருக்குது. இப்போ ஆடு நம்பர்ஸாக தான் இருக்குது 11ன்னு. அப்போது 6வது நம்பர் எடுத்தோம்னா அசெண்டிங் ஆர்டரில் அதுதான் ஆன்சரு. இதுவே மொத்தம் 12 நம்பர் இருக்குதுன்னு வைங்க. அப்படி இருந்ததுன்னா மொத்தம் எத்தனை 12 போட்டோம்னா 6க்கும் 7க்கும் இது ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுத்தோம்னா அதுதான் ஆன்சர். 6வது டேர்மும் 7வது டேர்முக்கும் ஆவரேஜ் எடுக்கிறது தான் ஆன்சராக வரும். இப்போ நான் இது அசெண்டிங் ஆர்டரில் எழுதுகிறேன். 11 18 27 30 34 35 52 76 81 83 84 இப்போது எழுதியாச்சு. மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கோ அது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எத்தனாவது டேர்ம் ஆன்சர் சொல்லியிருந்தேன்? 6வது டேர்ம். 1 2 3 4 5 6 35 இதுதான் சென்டரில் இருக்கும். இங்கிட்ட 5 விட்டாச்சு, இங்கிட்ட 5 விட்டாச்சு. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் 2 35. இதுவே இந்த இடத்துல இப்போ 83 84 எடுத்து ஒரு 90ன்னு இருக்குன்னு வைங்க. இப்போ ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 12 இருக்குது. அப்படி இருக்குன்னா முதல்ல உள்ள 6 பாருங்கள். 1 2 3 4 5 6 இந்த டேர்மும் அடுத்து இந்த டேர்மில் ஆரம்பிக்குதா 52. இது ரெண்டுக்குமே ஆவரேஜ் எடுத்தோம்னா அதுதான் ஆன்சர். இஃப் 90 இஸ் இன்க்ளூடட். அடுத்து ஏதாவது ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தாலே போதும். கொடுத்துருந்தாங்கனாலே ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா சென்டரில் உள்ள 2 தூக்கி அதுக்கு ஆவரேஜ் எடுத்தோம்னா அதுதான் மீடியன். இப்போ நம்மளுக்கு ஆடு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது, அதில் சென்டர் எடுத்தோம்னா டைரெக்டாகவே அதுதான் மீடியனாக அமைஞ்சிடும். அவ்வளோதான். இதுவும் நான் சொன்ன மாதிரி தான். இந்த மாதிரி அல்ஃபபெட் சீரிஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது எல்லா ஷிஃப்ட்லேயுமே. இது பாருங்கள், சிம்பிளாகவே இருக்குது. எக்ஸ் இங்கே யூ ஆறு ஓ பிக்யூஆர் 2 விட்டு ஆர் போயிருக்கு. எஸ்டியூ அப்போ 2 விட்டு இப்போ 2 விட்டு போகுதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. யூ விடபிள்யூ 2 விட்டு தான் வந்திருக்கு. அப்போ ஓக்கு 2 விட்டு முன்னாடி வர்றதுன்னா எல் தான் வரும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், எஸ் டியூவி 2 விட்டு தான் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே செக் பண்ணி பார்த்தா பியும் இருக்குது. அப்போ ஆப்ஷனை டேரெக்டாக ஆப்ஷன் 4 போட்டு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சீரீஸுமே கொடுத்தா அதுலேருந்து இப்படி கொஸ்டின் கேட்குறாங்க. இதுவுமே 2 to 3 கொஸ்டின்ஸ் வருதுன்றாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஹவு மெனி சச் நம்பர்ஸ் ஆர் தேர் ஈச் ஆஃப் விச் இஸ் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஈச் ஆஃப் விச் இஸ் இமீடியட்லி ப்ரிசிடட் பை சிம்பிள் அண்ட் ஆல்சோ இமீடியட்லி ஃபாலோட் பை சிம்பிள். நம்பர் இருக்கணும், அதுக்கு முன்னாடி சிம்பிள் பின்னாடி சிம்பிள், அந்த மாதிரி எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. நம்பர் இங்கே 1 இருக்குது, ஆனால் முன்னாடி சிம்பிள் இல்லை பின்னாடி சிம்பிள் இல்லை. இப்போ 1 இருக்குது, இதுக்கு முன்னாடி சிம்பிள் இருக்குது பின்னாடி சிம்பிள் இருக்குது. ரைட்டு. வேறு நம்பருக்கு முன்னாடி பின்னாடி சிம்பிள் இருக்கா? நம்பர் தான் வருது. நம்பருக்கு முன்னாடி சிம்பிள் இருந்தால் அடுத்த நம்பர் தான் வருது. அப்படி எதுவுமே இல்லை. அப்போ 1 தான் இருக்குது. இது மட்டும்தான் ஆன்சர். ஆப்ஷன் 3 1. இந்த மாதிரி மாடலுமே கேட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் இந்த மாதிரி சிம்பிளாகவே எல்லா ஷிஃப்ட்லையுமே 1 மேக்ஸிமம் 2 வரைக்கும் வருது. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்தீன் ஸ்டார்ட் ஃப்ரம் பாயிண்ட் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். டிரைவ்ஸ் 13 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டில் 13 போயாச்சு. நெக்ஸ்ட்டு ஹி டேக்ஸ் அ லெஃப்ட் டர்ன் எடுத்து 7 கிலோமீட்டர் ரைட்டு. அதுக்கப்புறம் டர்ன்ஸ் ரைட் அண்ட் டிரைவ்ஸ் 6 கிலோமீட்டர். இப்போ லெஃப்ட்லேயே போய்கிட்டு இருந்தால் இப்படி வரும். இந்த இடத்துல ரைட் எடுத்துடுறான். அப்போ இங்கே ஒரு 6. ஹீ தென் டேக்ஸ் எ லெஃப்ட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ்
8 கிலோமீட்டர். திரும்ப இங்கே ஒரு 8 கிலோமீட்டர். He takes a final left turn and drives 19 கிலோமீட்டர். ஃபைனலாக 19 கிலோமீட்டர் போகிறான்ட்டாங்க. ஓகே, அவங்க கேட்குறது என்ன, அண்ட் ஸ்டாப்ஸ் அட் பாயிண்ட் பி. ஆரம்பித்த இடம் பாயிண்ட் ஏ. ஹவு ஃபார் அண்டு டுவர்ட்ஸ் விச் டைரக்ஷன் ஷுட் ஹி டிரைவ் இன் ஆர்டர் டு ரீச் த பாயிண்ட் ஏ அகைன். பியிலேருந்து என்ன டைரக்ஷனில் போனால் அவன் ஏவை ரீச் பண்ணுவான் அண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ எவ்வளோன்னு பாருங்கள், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸு ஒன்று 7, இன்னொன்று 8. இதுதான் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸு. இப்போ 15 கிலோமீட்டர் போகணும். எப்படி போகணும், நார்த்தில் போகணும். அதுதான் ஆன்சர், ஆப்ஷன் 4th. அடுத்து இந்த மாதிரி கொஸ்டின் எல்லா ஷிஃப்ட்லேயுமே 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்துடுது. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் ஆட் ஒன் அவுட் மாதிரி தான். இது எல்லாமே இந்த பேர் எல்லாமே ஒரு டைப் ஃபாலோ ஆகும், ஒன்று மட்டும் ஃபாலோ ஆகாமல் இருக்கும். இப்போ இது பாருங்கள், ஹச் ஐஜேகே 3 விட்டு வந்திருக்கு. அடுத்து ஜேஎன்னுனா கேஎல்எம் 3 விட்டு வந்திருக்கு. இங்கே என்னு 6, ஓபிக்யூ 3 விட்டு வந்திருக்கு. இங்கேயுமே 3. அதே மாதிரி இங்கேயும் 3 இருக்கும், இங்கேயும் 3 இருக்கும். இங்கே பார்த்தா அப்படி இருக்காது, என்ஓபிக்யூ தாண்டி போய்கிட்டே இருக்குது. இப்போ இதுதான் ஆடு பேர், ஆப்ஷன் 2. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் 1 or 2 வந்துடுது. இதுக்கும் அடாப்ட் ஆகிக்கோங்க. எல்லா ஷிஃப்ட்லேயுமே ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 14 ஹோல் நம்பர் இல்லை ஈவன் நம்பர் ஆட் நம்பர்னு கேட்டுடுறாங்க. அது கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஒரு கொஸ்டின் வந்துடுது. அது சிம்பிளாகவே செய்யலாம், டைம் எடுக்காமல். எப்படின்னு பாருங்கள், ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 14 ஹோல் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஹோல் நம்பருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜுக்கு n-1/2. அப்போ 14 - 1/2ன்றது 13/2. ஆன்சர் 6.5. இதான். இப்போ நம்ம ஹோல் நம்பருக்கு பார்த்தாச்சு. நேச்சுரல் நம்பர்னால், நேச்சுரல் நம்பருக்கு சேம் ஆவரேஜ் கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா n+1/2. ஹோல் நம்பர்னால் மைனஸு, நேச்சுரல் நம்பர்னால் n+1/2. அதே இடத்துல ஆவரேஜ் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ், ஃபஸ்ட்டு n ஈவன் நம்பர்ஸ்ன்னு கேட்டால் ஈவன் நம்பர்ஸ்க்கு ஃபார்முலா n+1, அவ்வளோதான். அதே இடத்துல ஃபஸ்ட்டு n ஆவரேஜ் ஆஃப்னு போட்டு ஃபஸ்ட்டு n ஆட் நம்பர் கேட்டால் ஈக்குவல் டு n. டேரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்களோ ஃபஸ்ட்டு 14 ஆட் நம்பர்ஸ்னு கொடுத்தா ஆன்சர் 14 அப்படி தான் இருக்கும். இதுவே ஃபஸ்ட்டு 14 ஈவன் நம்பர்னு கொடுத்தா ஆன்சர் இங்கே 15 இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 14 + 1 15/2. 15/2னா எவ்வளோ, 7.5. இது 4மே பார்த்துக்கோங்க. இதில் ஒரு கொஸ்டின் வந்துடும். ஒரு சில ஷிஃப்ட்டில் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்லேயே பார்த்தீங்கன்னா இயர் வைஸ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபஸ்ட்டு 2 years இஸ் 4%, 3 yearsக்கு 7.5%, ஃபார் த பீரியட் பியாண்ட் 5 years 12.5%. மொத்தம் ருபீஸ் எவ்வளோ கிடைக்குது, 1075 கிடைக்குது 6 வருஷத்துக்கு. அப்போது ஹவு மச் மணி ஹீ டெபாசிட்டட், பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இங்கே அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ பார்ப்போம். 2 years 4%. அப்போது 2 × 4 8. நெக்ஸ்ட்டு 3 yearsக்கு 3 × 7.5. 3 7s are 21. அதோட ஒரு 1.5 கூட்டணும். இப்போ 22.5. அப்போது இது 2 வருஷத்துக்கு முடிஞ்சு, 3 வருஷத்துக்கு முடிஞ்சு, 5 வருஷத்துக்கு முடிஞ்சு. மொத்தம் எத்தனை வருஷத்துக்கு போட்டிருக்கோம், 6 வருஷத்துக்கு. இவங்க 5 வருஷத்துக்கு மேலே போனாலே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க, 12.5. மிச்சம் ஒரு வருஷம் தான் இருக்குது. அப்போ டேரெக்டாக 12.5 × 1ன்னு போட்டோம்னா 12.5 தான் வரப்போகுது. மொத்தமாக கூட்டினோம் அப்படின்னா 8 இங்கே வரும், 8.0ன்னு இருக்கும். கூட்டினோம்னா இங்கே ஒரு 1 வரும், 9 10 11 12 13 43ன்னு வருது. 43.0. இந்த 43ன்றது தான் என்ன சொல்கிறாங்க, அமௌண்ட்டு. 43 தான் 1075 அப்படின்னா, 1075ன்றது அமௌண்ட் கிடையாது. சாரி, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அஸ் எ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தையை பார்க்கல. இது வந்து 6 வருஷத்துக்கு அவனுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கிது. அப்போது ஏன்னா இந்த 43ன்றது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்தந்த இயரோட போட்டு. அவங்க கொடுத்துருக்கிறது இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 43 தான் 1075னா கேட்குறது ஹவு மச் மணி ஹி டெபாசிட்டட். பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. பிரின்சிபல் நம்ம 100 தான் எடுத்து செய்வோம். இதுவே இந்த இடத்துல 1075 அமௌண்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதை 143ன்னு ஆக்கிற வேண்டியதான், அவ்வளோதான். இந்த இடத்துக்கு பதில் அமௌண்ட் அப்படின்ட்டு இருந்தால் அங்கே 143ன்னு ஆயிருக்கும். இப்போது இன்ட்ரெஸ்ட்னு மட்டும் இருந்ததுனால 43 1075னா 100 எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். இது கேன்சல் அவுட் பண்ணுறேன். கேன்சல் அவுட் பண்ணால் 243 சார் 86. 86 போக 96, 106. அப்போ 21. 215ன்றது எதில் வரும், 5ல் தான் வர வாய்ப்பு இருக்குது. எல்லாம் ஹோல் நம்பர் தான் இருக்குது. 25 × 100 2500, ஆப்ஷன் 3. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு சில ஷிஃப்ட்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயே இந்த பிரின்சிபல் வந்து 3 times ஆகுது. 3 times எத்தனை வருஷத்தில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
11 இயர்ஸில். அதுவே பிரின்சிபல் வந்து 27 டைம்ஸ் ஆஃப் த பிரின்சிபல் எத்தனை வருஷத்தில் ஆகும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எப்படி கேட்டிருக்காங்க. இதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் வந்து என்ன இருக்குது 3 டைம்ஸ், அடுத்து என்ன ஆகும் 1 × 3, அடுத்து 3 × 3னா 9 டைம்ஸ் ஆகும். இப்படி தான் போகும். இப்படி போகிறப்ப இதுக்கு 11 இயர்ஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் 9 ஆகிறதுக்கு ஒரு 11 இயர்ஸ் ஆகும். 9 3s are 27 ஆகிறதுக்கு இன்னொரு 11 இயர்ஸ் ஆகும். அப்போ மொத்தம் எத்தனை இயர்ஸ் ஆகுது 27 டைம்ஸ் ஆகிறதுக்கு 11 + 11 + 11 33 இயர்ஸ். அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு கொஸ்டின் 32043P88 இது வந்து டிவிசிபிள் பை 4ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ ஆஃப் P என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் 7 5 4 அப்புறம் 9ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதான் கொஸ்டின். இப்போ நம்மளுக்கு டிவிசிபிள் பை 4 ரூல் என்ன, லாஸ்ட்டு 2 டிஜிட் வந்து டிவிசிபிள் பை 4ஆக இருக்கணும். அது இருக்குதா, இருக்குது. அப்போ முன்னாடி உள்ள நம்பர் என்னவாக இருந்தால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை, ஒன்றுமே கிடையாது. அப்போ மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ என்ன வரைக்கும் போட்டுக்கலாம், 9 வரைக்கும் போட்டுக்கலாம். ஆன்சர் 9 இப்படியும் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் 17³ - 10² + 26/13² -12 + 20 × 12 இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ 17³ என்ன பண்ணணும், க்யூப் பண்ணி தான் ஆகணும். 4913 -100 இதை 2 டைம்ஸ் போட்டால் வந்துருமா, 2 13s are 26. அப்போ 2² 4 4 - 12 + 20 × 12ன்றது 240. இப்போ அந்த 4913 அப்படியே வச்சுட்டு இதை மட்டும் பாருங்கள், 100 240 இது பண்ணோம்னா 140ன்னு ஆயிரும். 140யோட -8 மிச்சம் இது 2 தானே இருக்குது. 140யோட -8ன்னு போட்டால் 132. இப்போ 4913 + 132. ஆப்ஷனில் இங்கே 2 இது மட்டும்தான் மிச்சம், இது எல்லாத்துக்கும் சேர்த்தே வந்திருக்கு. இப்போ 2 3 5ன்னு யூனிட் டிஜிட் எது இருக்கோ அதை போட்ட வேண்டியதான். அதை தாண்டி இருந்தது 2 ஆப்ஷன் 5ல் முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பண்ணிட வேண்டியதான். ஃபுல்லாக பண்ண என்ன போகுது, இங்கே 4 இங்கே பண்ணால் 0 5 5045. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின் 1 or 2 கேட்டிருக்காங்க. 6 3 4 5 8 7 9 1 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டு அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம், ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டில் டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. அப்படி பண்ணதுக்கப்புறம் எந்த நம்பர் ஹவு மெனி நம்பர்ஸ் நாட் சேஞ்ச் இட் பொசிஷன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுனேன்னா 9 இருக்குது, 8 இருக்குது, 7 6 5 4 3 1 எல்லாமே இருக்குது நம்பரு. 9லேருந்து 8 7 6 5 4 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் இருக்குது. ஓகே, 2 மட்டும்தான் இல்லை, மிச்சம் எல்லா நம்பருமே அப்படியே வந்துச்சு. ஸோ ஈஸியாக எழுதியாச்சு. இதில் எது சேஞ்ச் ஆகாமல் இருக்குது பொசிஷன்னு பாருங்கள். இதுக்கு இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது மட்டும்தான் இருக்குது 1க்கு 1. அப்போ ஒரே ஒரு ஒன்லி 1 நம்பர் ஆன்சரு, ஒன்லி 1 நம்பர். இதை போட்டு முடிச்சிட வேண்டியதான். இப்படியும் கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின் இப்படியும் கேட்டிருக்காங்க. எப்படின்னா 1 5 3 8 6 7 2 இது கொஸ்டின் நான் கொடுத்துட்டு இதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அசெண்டிங் ஆர்டரில் என்ன எழுதுவோம், 1 2 3 5 6 7 8 அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அசெண்டிங் ஆர்டரில் பண்ண சொல்லிவிட்டு செகண்ட் டிஜிட் ஃப்ரம் லெஃப்ட்டு, அப்போ செகண்ட் டிஜிட் ஃப்ரம் லெஃப்ட்னா 5, செகண்ட் டிஜிட் ஃப்ரம் ரைட்டு, சாரி அவங்க கொடுத்துருக்க ஆன்சரில் நம்ம இதுக்கப்புறம் அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனதுக்கப்புறம் அதில் செகண்ட் டிஜிட் ஃப்ரம் ரைட்டுன்னு சொல்லிடுறாங்க. ரைட்லேருந்து செகண்ட் டிஜிட் இருந்தது 7, லெஃப்டில் இருந்தும் செகண்ட் டிஜிட், அப்போது 2. இப்போது 2 இங்கே 7 ரெண்டையும் சம்மேஷன் பண்ணி இல்லை மல்டிப்ளை பண்ணி அந்த மாதிரி கேட்குறாங்க. இதில் சம்மேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா 9, இதுவே மல்டிப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா 14 இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கும் அடாப்ட் ஆகிக்கோங்க. சிம்பிளாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் ரேங்கிங்கில் டாப்லேருந்து ஒரு ரேங்க்கு, பாட்டம்லேருந்து ஒரு ரேங்க்கு கொடுத்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணுவோம், R1 + R2 - 1 இப்படி போடுவோம். இதுலேயே டாப்பு பாட்டம் கொடுக்காம டாப்பு பாட்டம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் ஏதாவது ஒன்று 3ல் ஒன்று கொடுக்காம அதை மாற்றி கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டமும் டோட்டல் நம்பரும் கொடுத்துட்டு டாப்லேருந்து ரேங்க் என்ன அப்படி கொடுக்குறாங்க, இல்லை 2 பர்சன்ஸ் கம்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்துடுது. அப்புறம் சிலாஜிசம் ஈஸியாகவே தான் இருக்குது. அதுலேயும் 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க. மேக்ஸில் பார்த்தா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்
மார்க்கெட் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட் பேஸ்டு இதில் வந்துடுது. அடுத்து ஏஜ்லேயுமே சிம்பிளாக தான் இருக்குது. ரேஷியோ பேஸ்டு கேட்குறாங்க, அதுக்கும் அடாப்ட் ஆகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமாக ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்துக்கோங்க. ஆவரேஜ் ஸ்பீடில் 2 டைப்பு. போன அனலைசிஸ்லேயே சொல்லியிருப்பேன். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அனலைசிஸ் போட்டிருந்த வீடியோலையே, ப்ரீவியஸ் அனலைசிஸ் வீடியோவில் சால்வ் பண்ணி காமிச்சிருப்பேன் 2 ஆவரேஜ் ஸ்பீடு யூஸ் பண்ணி. அந்த ஆவரேஜ் ஸ்பீடு சம் 2ம் பார்த்துக்கோங்க. இந்த 2 அனலைசிஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 55+ அவுட் ஆஃப் 60 பாசிபிள். ஸோ நீங்கள் அடுத்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, கம்ப்யூட்டர், இதுதான். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ் பார்ப்போம். ஜென்ரல் அவேர்னஸ் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் அனாலிசிஸ் போட்டிருப்போம். அதில் என்ன கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் அனாலிசிஸ் வீடியோ, ஃபஸ்ட்டு 2 days ஆஃப் எக்ஸாம், அதையும் பார்த்துக்கோங்க. அதில் நான் என்னெல்லாம் சொல்லியிருந்தேன், அடுத்து எப்படிலாம் வந்திருக்கு அப்படின்னு நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், இன் ஹவு மெனி டிஸ்ட்ரிக்ட்ஸ் வாஸ் த 2025 இந்தியா சிவில் டிஃபென்ஸ் மார்க் ட்ரில் ஹெல்டு? எத்தனை இடத்துல நடந்திருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் பி, 244 டிஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரி எக்ஸசைஸ், அப்புறம் 2 கண்ட்ரிக்குள்ளே மிலிட்ரி எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதிலிருந்துமே கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைக்ளோன் ஒன்று, தெர்மோகார்டியன், இது எல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஆஸ் ஆஃப் 2023-2024 விச் ஸ்டேட் ஹேஸ் ஹையஸ்ட் கோல்டு ரிசர்வ் இன் இந்தியா? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜார்க்கண்ட். இதுவுமே நான் சொல்லியிருந்தேன். மினரல், சாயில், அடுத்து மேப் ஸ்டடி மூலியமாக ரிவர்ஸ், மவுண்டெயின்ஸ், பிளாட்யூஸ்லாம் பார்க்க சொல்லியிருந்தேன், வந்திருக்கு அதுக்கு அடுத்துமே. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஸ்டேட் ஆர்கனைஸ்ட் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2025? ஆன்சர் ஆப்ஷன் சி, பீகார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுவுமே ஸ்டேட்டில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருந்தா, இல்லை ஃபஸ்ட்டு டைம் நடந்திருந்தா அதையும் பார்க்க சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் உதாய் ஸ்கீம்? ஃபுல் ஃபார்முக்கு என்ன அப்படின்னா, உஜ்வால் டிஸ்காம் அசூரன்ஸ் யோஜனா. ஸ்கீம்ஸுமே பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் நேம் இருக்கும், அது எதுக்காக உள்ளது அப்படின்றத மட்டுமாவது அட்லீஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், நேபாள் ஷேர்ஸ் இட்ஸ் பார்டர் வித் விச் இந்தியன் ஸ்டேட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பீகார், வெஸ்ட் பெங்கால், யூபி, உத்தரகாண்ட், சிக்கிம். நம்ம சேனலில் பார்டர்ஸ் அண்டு ஷேரிங் ஸ்டேட்ஸ் வித் கண்ட்ரீஸ், அதுக்கு க்ளூவோட வீடியோ அவைலபிளாக இருக்குது, அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுவுமே நம்ம சொல்லியிருந்தது தான். இதுக்கு தான் மேப் ஸ்டடி பண்ணியிருந்தோம்னா இது ஈஸியாகவே போட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் க்ளூ ஈஸியாகவே இருக்கும், அது ஒரு தடவை பார்த்தீங்கன்னாலே மறக்காது, அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, வாட் வாஸ் த ஃபினான்ஸ் மினிஸ்டர் கால்டு இன் த கோர்ட் ஆஃப் அலாவுதீன் கில்ஜி? ஆன்சர் ஆப்ஷன் பி, வசிரி மமாலிக் ஆர் வசிரி ட்ரெஷரி. டெல்லி சுல்தானேட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் சொல்லியிருந்தது. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் ஆர்டிகல் 243S ரிலேட்டட் டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஃபார்மேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வார்ட் கமிட்டிஸ். இந்த ஆர்டிகல் 243ல் உள்ள ஆல்ஃபபெட்ஸ் வச்சு வர்ற எல்லாமே பார்த்துருங்க. 243 ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணிடுங்க, ரிப்பீட்டடாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மினிமம் ஏஜ் லிமிட் டு கண்டஸ்ட் பஞ்சாயத்து எலெக்ஷன் இன் இந்தியா? ஆன்சர் ஆப்ஷன் சி, 21 years. அடுத்த கொஸ்டின், நம்பர் ஆஃப் அசம்பிளி சீட்ஸ் இன் டெல்லின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, 70. நம்மளுக்கு டெல்லியில் சிஎம் கேட்டாங்க. அடுத்து நம்பர் ஆஃப் சீட்ஸ், ஏற்கனவே இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ஃபஸ்ட்டு டேவுமே இது வந்திருந்தது. அப்படியே அதுக்கு நீங்கள் அதுக்கு அனாலிசிஸ் மட்டும் பார்த்துருந்தீங்கனாலே இது போட்டிருக்கலாம். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு டே அனாலிசிஸ்லையும் இந்த கொஸ்டின் காமிச்சிருந்தேன். நெக்ஸ்ட்டு, ஃபுல் ஃபார்ம் ஆஃப் லேண்ட் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் அப்ரிவேஷன் ஷார்ட்கட் கீ. நம்ம சேனலில் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. அந்த டெலகிராம் சேனலை ஓப்பன் பண்ணி அதில் அந்த 3 பிடிஎஃப்மே ரெஃபர் பண்ணிக்கோங்க. 3 PDF அவைலபிள் இன் டெலகிராம் சேனல். அடுத்து, விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் மென்ஷன் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ்? இது ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், ஒய்சிட்டிலே இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் பி, பார்ட் 11. எல்லா பார்ட்டு, ஷெடியூல் இதெல்லாமே பார்த்துக்கணும், ரிப்பீட்டடாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு, விச் இஸ் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் வெதர் இன் நார்த் வெஸ்ட் இந்தியா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபங்க்ஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் என்சைம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரேக்கிங் டவுன் காம்ப்ளெக்ஸ் ஃபுட் இன்டு சிம்பிளர் மாலிகூல்ஸ் ஃபார் அப்சர்ப்ஷன். ஆல்ரெடி நம்ம சேனலில் டாப் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்னு சொல்லி
பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி போட்டிருந்தோம், அதுலேயுமே இது இருக்குது. நெக்ஸ்ட்டு, வேர் இஸ் த ஹெட் ஆஃபீஸ் ஆஃப் கேக் லொக்கேட்டட்? ஆன்சர் ஆப்ஷன் பி, டெல்லி. நெக்ஸ்ட்டு, ஹூ ஃபவுண்டட் த ராமகிருஷ்ணா மிஷன்? இது ரிப்பீட்டட் கொஸ்டின், ரயில்வேல ஒய்சிட்டிலே இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் பி, சுவாமி விவேகானந்தா. இந்த மாதிரி மிஷன் நிறையாவே இருக்கும். பிரார்த்தனை சமாஜ், ஆத்மரங் பாண்டரங் கண்டுபிடிச்சிருப்பாரு, அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த டேபிள் எல்லாமே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இயர்ஸும் முக்கியம்தான். நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் நோன் அஸ் அண்டர் வாட்டர் கோஸ்ட்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சம்மரைன்ஸ். த நிக்நேம் இஸ் ஆஃபன் given டு ஸ்டீல்த் சம்மரைன்ஸ் யூஸ்ட் இன் நேவல் ஏர்ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு, when did குவிட் இந்தியா மூமெண்ட் டேக் பிளேஸ்னு கேட்டிருக்காங்க. குவிட் இந்தியா மூமெண்ட்டு நம்ம காந்தியன் ஏரால தான் வருது. நான் காந்தியன் ஏரா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரயில்வேல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேட்பாங்கன்னு. அது போக இது ஒய்சிட்டிலே இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் டி, 1942. ஹைதராபாத் வாஸ் மேட் அ பார்ட் ஆஃப் இந்தியா அண்டர் விச் ஆப்ரேஷன்? ஆன்சர் ஆப்ரேஷன் போலோ, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ஹேஸ் த மோஸ்ட் யூஸ்ஃபுல்னஸ் இந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. இது சிம்பிள் தான், சிமெண்ட்னாலே லைம் இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி. விச் கண்ட்ரி இஸ் இன் த சவுத் ஆஃப் லக்ஷதீப்? மேப் யூஸ் பண்ணி படிச்சிருந்தா இது ரொம்பவே ஈஸி. ஆன்சர் ஆப்ஷன் பி, மால்தீவ்ஸ். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் அ செகண்ட் 5-year பிளான்? 5-year பிளான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தது தான். ஆன்சர் ஆப்ஷன் பி, ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். இயரும் பார்த்துக்கணும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட், விச் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் டென்சிட்டி? ஆன்சர் ஆப்ஷன் சி, வெஸ்ட் பெங்கால். டென்சிட்டி வைஸ் பாப்புலேஷனு, அப்புறம் ஓவரால் பாப்புலேஷன், லிட்ரஸி ரேட்டு, இந்த மாதிரி சென்சஸில் உள்ளது எல்லாமே மெயினாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃப்ரம் வேர் ஹேஸ் ஹேமமாலினி பிகம் அன் எம்பி? எங்கே வந்தாங்கன்னா ஆப்ஷன் பி, மதுரா. நெக்ஸ்ட்டு, விச் இஸ் த ரிவர் ஃப்ளட்டிங் டுவர்ட்ஸ் த ஈஸ்ட் டைரக்ஷன்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மகாநதி. இது நான் 3 days முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், இதுவுமே பார்த்துக்கோங்க, ஜியாகிரஃபியில் அடிக்கடி கேட்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், வாட் ஆர் த மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், CPU, ஸ்டோரேஜ் டிவைஸ். இதுதான் முக்கியமானது. ஹூ வாஸ் த 23rd சேர்மன் ஆஃப் லா கமிஷன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, தினேஷ் மகேஸ்வரி. நெக்ஸ்ட்டு, ஹூ வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த டைம் ஆஃப் 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஃபக்ருதீன் அலி அஹமத். 42nd அமெண்ட்மெண்ட் அப்போ 1976 இயர், அப்போ யார் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பீம்ஸ்டெக் யூத் சமிட் இஸ் ஹெல்ட் இன் விச் சிட்டி? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஆன்சர் ஆப்ஷன் சி, காந்தி நகர். அடுத்து, வாட் இஸ் த அவுட்புட் டிவைஸ் இன் ஏ கம்ப்யூட்டர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏன்னா ஸ்பீக்கர், பிரிண்டர், மானிட்டர் எல்லாமே அவுட்புட் டிவைஸ் தான். இதுக்குமே நான் கம்ப்யூட்டருக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டினாக சொல்லியிருந்தேன், இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸு, போத் இன்புட் அண்ட் அவுட்புட்டாக இருக்கக்கூடிய டிவைஸுமே கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ கூட அவைலபிளாக இருக்குது, மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. வாட் ஆர் தி காம்போனன்ட்ஸ் யூஸ்ட் இன் சிமெண்ட்? சிமெண்ட்டில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? கால்சியம் ஆக்சைடு, சிலிக்கா, அலுமினா, அயன் ஆக்சைடு அண்ட் ஜிப்சம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, வேர் டிட் பிரார்த்தனை சமாஜ் ஸ்டார்ட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, பாம்பே. அதான் நான் சொல்லியிருந்தேன், பிரார்த்தனை சமாஜ், அப்புறம் சுவாமி விவேகானந்தா ஆரம்பித்தது, இதெல்லாம் எங்கே ஆரம்பித்தாங்க, எந்த இயரில் ஆரம்பித்தாங்க அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுக்கான டேபிள் கூட லூசன்ட்டில் இருக்கும். லூசன்ட் புக்கில் அந்த டேபிளை கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு, இன் விச் ஏரியா டிட் த வின்டர் கேம்ஸ் டேக்ஸ் பிளேஸ்? ஸ்போர்ட்ஸில் முக்கியமானது வின்டர் கேம்ஸ், அதனால் அதையும் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, லே அண்டு குல்மார்க். அடுத்து, வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் நபார்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ப்ரொவைடிங் லோன் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட். ஏன்னா பேரே நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் தான். ஸோ ஈஸியான கொஸ்டின். விச் லாங்குவேஜ் இஸ் ஸ்போக்கன் இன் மிசோரம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, மிசோ. அதான் அவங்களோட அஃபீஷியல் லாங்குவேஜும் கூட. நெக்ஸ்ட்டு, விச் லெவல் ஆஃப் பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் இன் இந்தியா இஸ் ரிலேட்டட் டு த கவர்னன்ஸ் ஆஃப் த என்டையர் டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜிலா பரிஷத் தான் பஞ்சாயத் ராஜ் ரிலேட்டட் டு கவர்னன்ஸ் ஆஃப் என்டையர் டிஸ்ட்ரிக்ட். வேர் த கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் எண்டு? கேலோ இந்தியாவில் யூத் கேம்ஸ் கேட்குறாங்க, நார்மல் கேலோ இந்தியா கேம்ஸ், கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் எல்லாமே கேட்குறாங்க, அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ கேட்டிருக்கிறது பீச் கேம்ஸு. ஆன்சர் ஆப்ஷன் பி, தாத்ரா நகர் ஹவேலி அண்ட் டமன் அண்ட் டியூ. நெக்ஸ்ட்டு, வென் வாஸ் 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பாஸ்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1978. இது ரயில்வே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ஒய்சிட்டிலே இருக்கும்.
நெக்ஸ்ட் ஹூ இஸ் த டெப்யூட்டி சீஃப் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நர்மதேஸ்வர் திவாரி. இது நம்ம டாப் 50 கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தது. டாப் 50 சிஏ நம்ம ப்ரொவைட் பண்ணதுலேயே இருக்குது. அதுலேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. அதையுமே டெலகிராம் சேனலில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹூ இஸ் த எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் டெல்லின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ அசீஸ் சோத். நெக்ஸ்ட் ஹவு மெனி பீப்புள் வேர் அவார்டட் த மேஜர் தியான் சந்த் அவார்டு? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அவார்டு. ஸோ எத்தனை அவார்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 4 அவார்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வேர் வாஸ் த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் 2025 மீட்டிங் ஹெல்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி டேவோஸ், சுவிட்சர்லாந்து. அடுத்து சைக்ளோன் எக்ஸைஸ், அதான் சொல்லியிருந்தேன், மிலிட்ரி எக்ஸைஸ், சைக்ளோன் எக்ஸைஸ், இந்த மாதிரி எல்லாமே, தர்ம கார்டியன், அப்புறம் போல்டு குருக்ஷேத்ரா, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. சைக்ளோன் எக்ஸைஸ் யார் யாருக்கு இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்டு எஜிப்த். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு விச் டேம் இஸ் பில்ட் ஆன் செனாப் ரிவர் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பக்லிகார், துல்ஹாஸ்தி அண்டு ஜலால். நம்ம இதை ஈஸியாக ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணலாம், இது எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து. அதனால தான் ரிவர் மேப் வச்சு படிக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு விச் இஸ் த மோஸ்ட் டெட்லி ஃபார்ம் ஆஃப் பிளாஸ்மோடியம்? ஆன்சர் ஆப்ஷன் சி பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம். இதுவுமே ரயில்வே ரிப்பீட்டட் கொஸ்டின் ஒய்சிடியில் இருக்கும். அடுத்து வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ கேபினெட் அண்ட் எ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி கேபினெட் ஸ்மாலர் டிசிஷன் மேக்கிங் பாடி ஆஃப் சீனியர் மினிஸ்டர், while council of minister includes all ministers, cabinet minister of states and deputy ministers. Next, what is the India's rank in global gender gap index 2025? Answer option B 131. இது க்ளூ வச்சு நான் சொல்லியிருந்தேன். இந்தியாவுக்கு கேப்புக்கு, இந்தியானா பொதுவாகவே ஐஎன்டின்னு எழுதுவோம். 3 இங்கேயும் 3, நடுவில் 3 போட்டுக்கோங்க, இங்கே 1 போட்டுக்கோங்கன்னு க்ளூ சொல்லியிருந்தேன். அடுத்து in which article is the money bill mentioned? ஆன்சர் ஆப்ஷன் சி 110. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இதுவுமே ரயில்வேயோட ரிப்பீட்டட் தான், ஒய்சிடியில் கூட இருக்குது. நெக்ஸ்ட் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் இன் விச் ஸ்டேட்? ஆன்சர் ஆப்ஷன் பி நாகாலாந்து. ஃபெஸ்டிவல் எல்லாமே நம்ம சேனலில் க்ளூவோட வீடியோ அவைலபிளாக இருக்குது, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே நான் இதை சொல்லியிருப்பேன். அடுத்து பெஸ்ட்டு ஃபில்ம் இன் ஐஏஎஃப்ஏ அவார்ட் 2025. இதெல்லாம் மேஜர் அவார்ட்ஸ் அப்படின்றதுனால அதுவும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி லேப்டா லேடிஸ். 50 ட்ரோன் ப்ரொமோஷன் ஸ்டார்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி மத்திய பிரதேஷ். இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான நிகழ்வு, ஸ்டேட் வைஸ் இம்பார்ட்டண்ட் அண்டு மோர் இம்பார்ட்டண்ட் அண்டு ஃபஸ்ட்டு திங் என்னன்றதை பார்க்க சொல்லியிருந்தேன், கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா டஸ் நாட் ஷேர் அ லேண்ட் பவுண்ட்ரி வித் விச் கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் கொஸ்டின் தான். பூட்டான், பங்களாதேஷ், மியான்மரோடலாம் லேண்ட் பவுண்ட்ரி இருக்கும், ஸ்ரீலங்காவோட வாட்டர் பவுண்ட்ரி தான். ஸோ ஆன்சர் சி. Who was responsible for integrating the princely states into Indian Union after independence? Answer option B சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் தான் ஃபஸ்ட்டு டெப்டி பிஎம் வர. நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த 1856 ஆக்ட்னு கேட்டிருக்காங்க. 1856 அப்படின்னாலே ஹிந்து விடோ ரீமேரேஜ் தான். ஆப்ஷன் பி. ஆர்டிகல் 243B இஸ் ரிலேட்டட் டு, நான் சொல்லியிருந்தேன் 243 சீரீஸில் வர்ற ஆல்ஃபபெட்ஸ் வச்சு வர்ற எல்லாமே ஆர்டிகிளுமே தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுட்டு தான் இருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பஞ்சாயத். நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 6 இஸ் ரிலேட்டட் டு ஆப்ஷன் ஏ சிட்டிசன்ஷிப் ஆஃப் மைக்ரன்ஸ் ஃப்ரம் த பாகிஸ்தான். இது சிம்பிளாக எலிமினேட் பண்ணியே போட்டுடலாம். ஆர்டிக்கிளில் பார்த்தீங்கன்னா 1 to 50, அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டட் ஆர்டிகிள், இது படிச்சிட்டாலே போதும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டட் ஆர்டிகிள்ஸ். நெக்ஸ்ட்டு த ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் வாஸ் ஃபாட் பிட்வீன். ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு டே அனாலிசிஸ்லேயே ஒரு வார் கேட்டிருந்தாங்க, அப்போவே சொல்லியிருந்தேன். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வார் தராயின் வார் ஏதோ கேட்டிருந்தாங்க. மற்ற தராயின் வாரும் அப்புறம் மற்ற இம்பார்ட்டண்ட் வார்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, அப்படியே கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாபர் அண்டு ஹேம்லார்டு. இது எப்போ நடந்தது? 1526. இந்த ஆர்டிக்கிளில் பார்த்தீங்கன்னா 1 to 50 கம்பல்சரியாக பார்த்துருங்க, ரிப்பீட்டடும் பார்த்துருங்க. ஒய்சிடியில் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் இருக்கும் ஆர்டிகிள்ஸில், அது ரொம்ப மேஜர், அது எல்லாமே கேட்குறாங்க. இன்னும் அது போகன்னு பார்த்தா 243 சீரீஸ். நெக்ஸ்ட்டு புப்பட் டான்ஸ் பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட்? ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜஸ்தான். விச் ஃபெஸ்டிவல் வில் பி செலிப்ரேட்டட் ஆன் 5th November 2025 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி கார்த்திக் பூர்ணிமா அண்டு தேவ் தீபாவளி. அடுத்து வாட் இஸ் த நம்பர் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்?
ஆன்சர் ஆப்ஷன் பி 17. அச்சீவ்டு பை 2030. இதுவுமே நம்ம டாப் 50 சிஏல சொல்லியிருந்தோம் எத்தனை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்ண போகிறாங்கன்றத கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2022 to 26 ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் டு. ஆன்சர் நேஷ்னல் யூத் என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். அடுத்து வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ளைன் இன் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இன் இந்தியா ஃப்ரம் 1970-71 டு 2014-15? எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்தோம்னா 51% முன்னாடி இருந்ததை விட கம்மியாக இருக்குது. அடுத்தது பிரைமரி பர்பஸ் ஆஃப் பாஷினி போர்ட்டல் அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ பேஸ்டு டிரான்ஸ்லேஷன் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ் அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பாஷினி போர்ட்டல். இதுவுமே நம்ம டாப் 50 சிஏல சொல்லியிருந்தது தான். பாஷினி பாஷையை பற்றி வருது, ஸோ ஏஐ பேஸ்டு லாங்குவேஜ்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் பேக்கிங் சோடான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். இந்த பேக்கிங் சோடா மட்டும் இல்லை, அப்புறம் வாஷிங் சோடா, ஜிப்சம், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், இது எல்லாத்தோட கெமிக்கல் நேமுமே ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் டாப் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் எல்லாத்துக்குமே போட்டிருப்பேன். அதுலேருந்தும் இப்போ ரிப்பீட்டடாக வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு தடவை அதை ரெஃபர் பண்ணிவிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட்டு வாட் சேஞ்ச் அக்கர் இந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் டியூ டு அன் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது சவுண்டு இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஆப்ஷன் பி. இதுவுமே ரிப்பீட்டட் ரயில்வே கொஸ்டின் தான், ஒய்சிடிலையும் இருக்கும். அடுத்து விச் கண்ட்ரி இஸ் ஆர்கனைசிங் பிம்ஸ்டெக் சம்மிட் 2025? ஆன்சர் ஆப்ஷன் பி தாய்லாந்து. இம்பார்ட்டண்ட்டான சம்மிட், ஸோ கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. வாட் வாஸ் த மஸ்கட் ஆஃப் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2025? ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கேலோ இந்தியா பீச் கேம்ஸ், யூத் கேம்ஸ், யூனிவர்சிட்டி கேம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதில் மாஸ்கட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி கஜசிம்மா. நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த டெம்பரவரி மெமரி ஆஃப் த கம்ப்யூட்டர்? ஆன்சர் ஆப்ஷன் சி ரேம், ரேண்டம் அக்சஸ் மெமரி. இது வந்து வொலாட்டைல் மெமரி, டெம்பரவரியாக தான் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் ரன் ஆகிறப்ப மட்டும்தான் இருக்கும். இதுவுமே ரிப்பீட்டடான கொஸ்டின் தான் ரயில்வேல. அது போக நான் டாப் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் கம்ப்யூட்டர்லையுமே ரேம், ரோம் இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு த ரைட் டு ப்ராப்பர்ட்டி வாஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ஆர்டிகல் 31 அண்ட் இன்க்ளூடட் இன் விச் ஆர்டிகல்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஆர்டிகல் 300A. இது ரிப்பீட்டட் கொஸ்டின், ஒய்சிடி, ரயில்வே. ஆன்சர் ஆப்ஷன் சி 300A. இது எதுலன்னு பார்த்தீங்கன்னா 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 படி. நெக்ஸ்ட்டு ஹூ இஸ் கால்டு தி கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா? ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி. விச் கண்ட்ரி ரேங்க்டு ஃபஸ்ட் இன் குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்? இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங் ரொம்பவே முக்கியம். அதில் ஃபஸ்ட்டு யார், இந்தியாவோட ரேங்க் என்ன, ஃபஸ்ட்டு இந்தியா ரேங்கிங் யார் பப்ளிஷ் பண்ணுறா அது மட்டுமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது போக இவங்க உள்ள அவங்களோட ஸ்கேல் என்ன, லென்த்து, எவ்வளோ ரேஷியோ கொடுத்ததுனால இவங்க ஃபஸ்ட்டு அப்படிலாம் கேட்டதுன்னா அது கூட கஷ்டம் தான், அதை விட்டுறலாம், தப்பே கிடையாது. ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதில் நம்ம விட்டோம் அப்படின்னோம்னா லீடு வைக்கவே முடியாது. ஆன்சர் ஆப்ஷன் பி சுவிட்சர்லாந்து. நெக்ஸ்ட்டு வாட் நியூ நேம் டிட் சுபாஷ் சந்திர போஸ் கிவன் டு நிக்கோபார் ஐலாண்ட்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்வராஜ் ஐலாண்ட். 1943 சுபாஷ் சந்திர போஸ் ரீநேம்டு Andaman Nicobar as Sahid Dweep Island known as Swaraj Dweep. நெக்ஸ்ட்டு ஹர்ஷவர்தன் சாஹூ பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஒடிசா. இவர் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி. நெக்ஸ்ட்டு த 25th அமெண்ட்மெண்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ரிலேட்டட் டு வாட்ன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ரைட் டு ப்ராப்பர்ட்டி. 1971 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி வந்தது. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டினாக வந்திருக்கு. எந்தெந்த டாபிக் நம்ம சொன்னமோ அதிலிருந்து வந்த கொஸ்டின்ஸ், மேஜராக நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படியே கொடுத்தாச்சு. இதுதான் இந்த 2 நாளில் பொதுவாக கேட்டிருந்தது. ஸோ நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் கரண்ட் அஃபேர்ஸில் லாஸ்ட்டு 6 months அதுலேயுமே மார்ச், ஏப்ரல், மே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன், ஷார்ட்கட் கீ அண்டு பேசிக், இதுக்குமே நம்ம டெலகிராம் சேனலில் பிடிஎஃப் இருக்குது, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. 3 பிடிஎஃப் இருக்கும். அடுத்து ஸ்டாட்டிக் நம்ம சேனலில் நிறையா க்ளூ வச்சு வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது, அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது போக ஏற்கனவே சொன்னதான் லூசன்ட்டில் பேக் சைடு
ஹிஸ்ட்ரியில் வார்ஸ், இம்பார்ட்டண்ட் வார்ஸு, மெடிவலில் டெல்லி சுல்தானேட், அப்புறம் மாடர்ன் இந்தியாவில் பார்த்தா காந்திஜி அண்டு மாடர்ன் இந்தியா ஃபுல்லாகவே பார்த்துருங்க. மெடிவல் இந்தியாவில் டெல்லி சுல்தானேட் போக முக்கியமானது ரிப்பீட்டடாக கேட்குறது, அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜியாகிரஃபியில் மேப் ஸ்டடி ரொம்ப முக்கியம். ரிவர்ஸ், மினரல்ஸ், பிளாட்டியூஸ், ரெயின்ஃபால் சம்மந்தப்பட்டது, சாயில், இந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கோங்க. ஜியாகிரஃபிக்கல் லொக்கேஷனும் முக்கியம். அடுத்து பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸில் 5 இயர் பிளான் அண்டு பேசிக் டேர்ம்ஸ், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு அது சம்மந்தப்பட்டது, அப்புறம் ட்ரேடிங், இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். பாலிட்டியில் ஆர்டிக்கிள், பார்ட்ஸ், ஷெடியூல்ஸு கூட நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுபோக பார்லிமெண்ட்டு, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், விரிட்ஸு, அது சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்துக்கணும். இது எல்லாமே பார்த்துருந்தீங்க, நம்ம சொல்லியிருந்தது எல்லாமே ஃபாலோ பண்ணியிருந்தீங்கனாலே கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நம்ம கிராஜுவேட் லெவலில் பார்த்தா 75 சேஃபாக சொல்லியிருந்தோம். ஆனால் அண்டர் கிராஜுவேட்டில் கொஸ்டின் வந்து செக்ஷன் வைஸும் வந்ததுனால ஈஸியாகவும் இருக்கிறதுனால 85 வரைக்கும் வாங்க பாருங்கள். எல்லாமே ஈஸின்னு சொல்ல முடியாது, ஒரு 13 to 15 கொஸ்டின் கொஞ்சம் டெப்த்தாக தான் இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு டோட்டலாக அந்த 85 நீங்கள் வாங்கினீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஃபாக இருக்கலாம். கிராஜுவேட் லெவல்னால் நீங்கள் 75 எடுத்துருந்தா சேஃபாக இருக்கலாம். ஸோ அந்த 85க்கு நீங்கள் எய்ம் பண்ணுங்கள். Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.